ஆஸ்திரேலியா அவார்ட்ஸ் 2027க்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஏன் மற்ற ஸ்காலர்ஷிப்ஸை விட இது கொஞ்சம் ஸ்பெஷலண்டா, இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து கூட. முக்கியமாக உங்களோட முன் செலவுகளுக்கு 4 லட்சம் தொடக்கம், உங்களோட ஆங்கில பயிற்சி, அதுக்குங்கான விசா கட்டணம், அதை விட ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 28 லட்சம் பெறுமதியான உங்களோட லிவிங் அலவன்ஸ், அதுகள் சேர்ந்து கோர்ஸ் ஃபீ, இந்த மாதிரி இன்சூரன்ஸ், மெடிக்கல், இப்படி நிறைய பெனிஃபிட்ஸோடு வரக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் தான் இந்த ஆஸ்திரேலியா அவார்ட்ஸ் 2027. அதுக்குரிய அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து ஏப்ரல் மாதம் 30 இதுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம்னா கிராஜுவேட்ஸ் விண்ணப்பிக்கலாம். அதே நேரம் கிராஜுவேட் ஆகி ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறார்களும் விண்ணப்பிக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. அது எல்லாமே நான் மேலே தரக்கூடிய வெப்சைட்டில் உங்களால் பார்த்துக்கொள்ளையிலும், அதுகளை பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமான விஷயம், இது எனக்கு அப்ளை பண்ணி அனுபவம் இல்லை, ஆனால் இதில் நிறைய பேர் வந்து இதால் பிரயோசனம் அடைந்தார்கள். மற்றது பெரும்பாலும் உங்களுடைய செலவுகளை குறைத்து இந்த புலமை பரிசலினுடைய மொத்த செலவுகள்லேயே நீங்கள் ஆஸ்திரேலியா போய் படிச்சுட்டு வர மொத்த செலவுகளையுமே இந்த புலமை பரிசல் பொறுப்பேற்கும் என்றபடியே இது ஒரு பிரயோசனமான ஒரு விஷயம். அதை தாண்டி ஒரு விஷயம் மட்டும் தெளிவுபடுத்துகிறேன். நான் தேடின வரைக்கும் வந்து நீங்கள் என்னதான் ஸ்ரீலங்காவில் ஒரு டிகிரியை வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் முடிச்சிருந்தா கூட நீங்கள் தனியாக ஐஎல்டிஎஸோ அல்லது பிடிஇஓ தொடர்பான ஆங்கில மதிப்பீட்டு பரீட்சைகளில் தோற்றி இருக்க வேண்டும் என்றும், அதிலும் முக்கியமான சில மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பேன் வந்து அட்ஜஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது என்ற மாதிரியும் எனக்கு தெரியும். நீங்கள் கட்டாயம் இந்த மேலே இருக்கிற லிங்கில் போய் அப்ளை பண்ண விரும்புகிறீங்கன்னா மேலே இருக்கிற லிங்கில் போய் தேவையான விஷயங்களை பார்த்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. யாராச்சும் இதுக்கு பொருத்தமான ஆட்கள் இருந்துச்சுன்னா அவைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.